லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரை. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதைக் கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்து நற்செய்தியை அறிவித்து அநேகரை சுகப்படுத்தினார். ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனம். அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3-5 வசனங்கள் வரை. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். ஒருவர் மரித்த பிறகு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கிறது சாத்தியமா என்று இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து இன்றும் அநேக மக்கள் பேசுகிறார்கள். இயேசு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்ததால் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்னும் நம்பிக்கை கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரையும் அவர் பாவத்திலிருந்து விடுவித்து பரிசுத்தப்படுத்துகிறார். அப்படிப்பட்டவர்கள் கடைசி வரை அவரை விசுவாசித்து அவரில் நிலைத்திருந்தால் அவர் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளித்து அவரோடு சேர்த்து கொள்வார். ஒருவர் மரித்த பிறகும் அவருக்கு மறுவாழ்வு உண்டு என்று இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு உணர்த்துகிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இன்றே இயேசுவை விசுவாசியுங்கள், அவரோடு ஐக்கியமாயிருக்கும் வாழ்வை பெறுவீர்கள். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர்த்தெழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். என் ஜெபங்களை கேட்டு எனக்கு பதில் அளித்திடும். ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.